எப்பவும் ஒரே மாதிரி டிஃபன் செஞ்சு போர் அடிச்சு போச்சுங்களா? திடீர்னு வித்தியாசமா ஏதாவது செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ ஒரு வாட்டி இந்த தேங்காய் பால் சேமியா செஞ்சு பாருங்க. சொக்கியே போயிருவீங்க. அவ்வளோ மணமா சுவையா இருக்குங்க. உங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போயிரும். உங்க குழந்தைங்களுக்கும் தாங்க. மிச்சம் வைக்காம காலி பண்ணிருவாங்க. இதுக்கு நீங்க பெருசா அது இதுன்னுலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. ஈஸியா பண்ணிடலாம். இது வந்து தாராளமா டின்னருக்கும் சாப்பிடலாம். லைட்டா தாங்க இருக்கும். இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். சுவையான தேங்காய் பால் சேமியா பண்ணுறதுக்காக நான் குச்சி சேமியா ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இந்த நீட்டு சேமியா இருக்குது இல்லைங்களா, அது வந்து நான் ஒரு 1/4 கிலோ இது போல் உடச்சி எடுத்திருக்கேங்க ஒரு மிக்சிங் பவுலில். இதை வேக வைக்கிறதுக்காக ஒலை அடுப்பில் வச்சுருக்கேன் போதுமான அளவுக்கு. இப்போ வந்து பால் இந்த பக்கம் நான் காய்ச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பால். நான் எப்போவுமே தேங்காய் பாலில் மட்டும் செய்ய மாட்டேன். கொஞ்சம் அது கூட காய்ச்சின பாலும் சேர்த்துக்குவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சேமியா ஒலை கொதித்ததுமே சேமியாவை சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சேமியா வந்து நமக்கு நல்லா வெந்து வரணும். அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க வெந்துருச்சான்ட்டு. இல்லைன்னா குழஞ்சி போயிடும். குழஞ்சிட்டா நல்லாவே இருக்காது. இது வந்து நீங்கள் காய்ச்சின பால் சேர்க்கணுன்றது மஸ்ட்டு கிடையாது. நீங்கள் முழுக்க தேங்காய் பாலில் கூட இது போலவே நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் எப்போவுமே கொஞ்சம் காய்ச்சின பாலும் சேர்ப்பேன். இப்போ சேமியா வந்து நல்லா வெந்துருச்சு. இதை வந்து ஒரு வடிகட்டியில் நல்லா அந்த கஞ்சியெல்லாம் வடிச்சிட்டு தனியாக எடுத்துக்கோங்க. இது போல் ஒரு மிக்சிங் பவுலில். இது வந்து எனக்கு சேமியா இன்னும் கொஞ்சம் அந்த வடிகட்டிலே நான் விட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு காமிக்கலாம்னு சொல்லிவிட்டு இதில் வந்து ஒரு 1/4 கப்பு சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். சர்க்கரை வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணும் போது நம்ம சாப்பிடும் போது கூட பத்தலைன்னா மேலே தூவி விட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு பெரிய 1/2 மூடி தேங்காவை மிக்சியில் அரைச்சி நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கெட்டியான பாலாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக எடுக்காதீங்க. ரொம்ப கெட்டியாகவும் வேணாம். மீடியமாக நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது கூட நான் காய்ச்சி வச்சுருக்க பால் சேர்த்துக்கிறேன். இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா 1/4 லிட்டருக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த காய்ச்சின பாலை நான் சேர்த்துட்டேன் ஃபுல்லாக. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த வடிகட்டிலே கொஞ்சம் சேமியா விட்டுருக்கேன் இல்லைங்களா, அதையெல்லாம் இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு ஒட்டுக்கா சேர்த்துட்டு அந்த மிச்சம் இருக்க தேங்காய் பாலெல்லாம் ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிக்குவேன். சேமியா வடிகட்டின கையோடவே இதில் வந்து பால் சர்க்கரைலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து சின்னதாக ஒரு ஃப்ரை பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. இந்த கசகசாலாம் சேர்க்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் இதெல்லாம் தவிர்த்துக்கலாம். வெறும் பால் சர்க்கரை மட்டும் சேர்த்துவும் சாப்பிட்லாம். இல்லைன்னா இதெல்லாமே ஃப்ரை பண்ணி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரிச்சாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். கசகசா பொரிஞ்சதுமே சட்டுன்னு எடுத்துருங்க. கொஞ்சம் விட்டுட்டாலும் கரிஞ்சு போயிடும். இப்போ வந்து ஃப்ரை பண்ண கசகசாவை சேமியாவுக்கு மேலே அப்படியே சுற்றியும் தூவி விட்டுக்கோங்க. அதே சேம் ஃப்ரை பேன்லேயே இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 கைப்பிடி உடச்ச முந்திரி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்க்கறது இல்லாமல் இது கூட 1-2 வாழைப்பழம் கூட நீங்கள் வட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம முந்திரி எடுத்தோம் இல்லைங்களா, அதுலேயே பாதி திராட்சை சேர்த்துக்கோங்க. எப்பவும் ஒரே மாதிரி டிஃபன் செய்கிறதுக்கு நமக்கு போர் அடித்து போயிடுங்க. அந்த டைமில் நடுவில் இந்த சேமியாலாம் செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போகும். இதை யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்கங்க. அவ்வளோ பிடிக்கும் எல்லாருக்குமே. இப்போ வந்து இந்த மாதிரி பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் வந்து சேமியாவில் அப்படியே மேலே சுற்றியும் தூவி விட்டுக்கோங்க. நம்மளோட சுவையான தேங்காய் பால் சேமியா சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை ரெசிபி செஞ்சு பாருங்கள். இது வந்து எப்போவுமே நீங்கள் இந்த கசகசா முந்திரி திராட்சை இதெல்லாம் வறுத்து சேர்த்துட்டு தான் செய்யணும்னு இல்லைங்க. சிம்பிளாக வெறும் தேங்காய் பால் சர்க்கரை மட்டும் சேர்த்து கூட செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி வாழைப்பழம் கூட வட்டமாக கட் பண்ணி சேர்த்து பாருங்கள். அதுவும் அட்டகாசமாக இருக்கும். இந்த யூஸ்ஃபுல்லான ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.